ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கீழே நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் இந்த கூடை பை போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அந்த டிசைனும் பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இந்த கூடை ஈஸியாக சீக்கிரம் போட்டுற முடியும். கீழே நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் போடும்போது கூடையை நீங்கள் சீக்கிரமாக போட்டுற முடியும். ஏன்னா கட்டோடு இருக்கிற ஒயர் இல்லாமல் மேலே போடும்போது வந்துடும். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக போட்டுற முடியும். இந்த மாதிரி கூடை போடும்போது பார்க்குறதுக்கு கூடை கொஞ்சம் பெருசாகவும் நமக்கு தெரியும். இப்போது 2 கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க. இந்த க்ரீன் கலரில் 2 கட்டு ஒயரும் கருப்பில் 1 வாங்கியிருக்கேன். நீங்கள் வாங்கும்போதே 2 ரோல் வாங்கிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 8.5 அடி. நான் 8.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். உங்கள் ஒயரை தொட்டு பாருங்கள். ரொம்ப திக்காக மொத்தமாக இருந்தால் 8.75 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை வச்சே மீதி எல்லா ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். கருப்பு கலரில் 8 ஒயரும் க்ரீன் கலரில் 16 ஒயர் எடுத்திருக்கேன். மொத்தம் 24 ஒயர் டோட்டலாக எடுத்திருக்கோம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் ஒயர் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சமமாக மடிச்சுக்கோங்க கட் பண்ண ஒயரை. இப்போது ஸ்கேலில் வச்சு 2ஆக மடித்ததை பாருங்கள். ஒரு 15 சென்டிமீட்டர் அரை ஸ்கேல் அளவு அந்த மாதிரி கையில் வச்சு பிடிச்சிக்கிட்டு கட்டோடு இருக்கிற கருப்பு ஒயர் எடுத்து அந்த இடத்துலேருந்து அளந்து கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது அதை அந்த க்ரீன் மேலே மாட்டிடுங்க. 2ஆக மடித்து வச்சுருக்க க்ரீன் மேலே மாட்டியாச்சு. இப்போது மேலே இருக்கிற ஒயரை விட்டுட்டு க்ரீன் கலரில் அடிப்பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வச்சாச்சு. அதே மாதிரி கருப்பு கலர்லேயும் மேலே உள்ள பக்கம் வந்து கட்டோடு இருக்கிறதும் மேலே இருக்கிற ஒயர் கட்டோடு இருக்கும். அடி ஒயர் தான் நம்ம அரை அடி கம்மியாக அளந்து விட்டது. அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஒரு முடிச்சு கிடைக்கும். ஃபஸ்ட்டு மேலேயும் கீழேயும் பாருங்கள். முன்னாடிலாம் நம்ம சமமாக வைப்போம்ல, இப்போ மேலே மட்டும் கொஞ்சம் அதிகமாக வைக்க போகிறோம். அதாவது ஒரு 5 சென்டிமீட்டர் அளவு மட்டும் மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேல் பக்கம் மட்டும் ஒரு 5 சென்டிமீட்டர் அளவு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிறது 5 சென்டிமீட்டர் மட்டும் அதிகமாக இருக்கணும். இப்போது அடுத்தது ஒயரு அதே பச்சை கலர் ஒயர் எடுத்துகிட்டு அந்த மேலே போகுதில்ல அந்த ஒயர் அளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கருப்பை மடிச்சுட்டு அது மேலே மாட்டுங்க. பின்பக்கத்து அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த லூப்பில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இப்போது மேலே மட்டும் பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். 5 சென்டிமீட்டர் அளவு, அதாவது மேலே ஃபஸ்ட்டு அளந்து விட்டோம்ல, மேலே மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும். அந்த அளவு இருக்கிற மாதிரி மேலே பார்த்துக்கோங்க. கீழ் ஒயரை விட மேல் ஒயரு 5 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கணும். இப்போ பச்சை கலரில் ஃபஸ்ட்டு 8, அடுத்தது கருப்பு கலர் 8, அதுக்கப்புறம் பச்சை கலர் 8 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. முடித்த பிறகு கட்டோடு இருக்கிறத அந்த சைடில் போகுதில்ல ஃபஸ்ட்டு அந்தாண்ட கருப்பு ஒயர் அந்த அளவு அளந்து கட் பண்ணிடுங்க. மறுபடியும் அதே மாதிரி கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. மேலே போகிற ஒயரை ஃபஸ்ட்டு மடக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க. மேலே போகிற பச்சை ஒயரை மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. கீழே இருக்கிற அந்த ஒயரை வந்து மேலே வச்சுட்டு அளந்து விட்ட ஒயரை அடிப்பக்கம் இருக்கும், அதை அந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டு இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போது ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடக்கிட்டு மேலே போகிற ஒயரை சுற்றுங்க. மறுபடியும் கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சுட்டு அந்த க்ரீன் ஒயரை அந்த லூப்பில் விட்டுட்டு இழுங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே வரிசையாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்தாச்சு. இப்போ கட்டோடு இருக்கிறத அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணியாச்சு. மறுபடியும் அதே மாதிரி கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. கீழே தொங்குகிற ஒயரை மேலே வைக்கணும்.
அடியில் அளந்து விட்ட ஒயரை எடுத்து அந்த லூப்பில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க, அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுங்க. மறுபடியும் கட்டோடு இருக்கிறத மடிக்கிறோம், மேலே போகிறத சுற்றுறோம். இதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். ஏற்கனவே போடுறவங்களுக்கு தெரியும், பிகினர்ஸுக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். இப்போது இந்த 2 வரிசை இருக்குல்ல, அந்த 2 வரிசையும் நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு சும்மா அடையாளத்துக்கு போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து அடையாளத்துக்கு தான். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதுதான் சென்டர் லைன். இதுக்கு மேலே 5 வரிசை நீங்கள் போடணும். அந்த முடிச்சு இல்லாமல் அந்த 2 வரிசையை சேர்த்து முடிச்சு போட்டிருக்கோம். அது இல்லாமல் 5 வரிசை போட்டு ஒன்று ஒன்றா போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரியே 5 வரிசை நான் போட்டிருக்கேன். அந்த சென்டர் லைன் 2 இல்லாமல் பாருங்கள், அந்த முடிச்சு போட்டிருக்க அந்த 2 வரிசை இல்லாமல் 5 வரிசை நம்ம போட்டிருக்கோம். இப்போ திருப்பிக்கோங்க. இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே தான் போடணும். அது சென்டர் லைன், நடு லைன் அப்படின்னு தெரியறதுக்காக தான் நான் அதை முடிச்சு போட்டுக்க சொன்னேன். இப்போ சைடில் போகிற உயரளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. மேலே போகிற உயரம் மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. அந்த பக்கம் நம்ம 5 வரிசை எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இந்த பக்கமும் அந்த முடிச்சுக்கும் இன்னொரு சைடு இந்த பக்கமும் லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு அந்த சைடில் போகிற கருப்பு கலர் ஒயர் சைடில் போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளந்து இதை கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் போடணும். இதே மாதிரியே நீங்கள் மொத்தம் 5 வரிசை போடுங்க. அதாவது அந்த முடிச்சு இல்லாமல் இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம்ல, அது மாதிரியே பாருங்கள். அந்த முடிச்சுக்கும் அந்த பக்கமும் 5 வரிசை போட்டாச்சு. அப்போ முடிச்சு போட்டது 2 வரிசை, டோட்டலாக 12 வரிசை வரணும். இப்போ அடையாளத்துக்கு போட்டிருந்த அந்த சென்டர் லைன் அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அதை எடுத்து விட்டுடலாம். 2 பக்கமும் எடுத்து விட்டுருங்க. அது சும்மா அடையாளத்துக்கு உங்களுக்கு நடு லைன் அப்படின்னு தெரியறதுக்காக போட்டது. அதை எடுத்து விட்டுடலாம். 12 லைன் பேஸ், நமக்கு அடிபாகம் 12 லைன். இப்போ மேலே அந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். 4 நாளாக பிரித்து போடணும். மேலே போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டோடு இருக்கிறத எடுத்து அளந்து பின்பக்கம் மடித்து வச்சுக்கிட்டு மேலே போகிறத ஃபஸ்ட்டு மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டோம். மேலே போகிற ஒயர் அளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு முடிச்சு போட்டிருக்கோம். இப்போ இது 2வது, அடுத்தது இது 3வது, அடுத்து 4வது முடிச்சு போட்டாச்சு. 4 நாட் போட்டோம், 4 முடிச்சு போட்டிருக்கோம். போட்டுட்டு அது பக்கத்தில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க கட்டோடு இருக்கிறத. இதே மாதிரி தான் நம்ம 4 நாளாக போட்டு அளந்து கட் பண்ணி விடணும். இப்போது அதுக்கும் பக்கத்தில் அந்த 4 போட்டோம்ல, அடுத்தது 5வது ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ஒயர் அளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த 5வது ஒயரில் போடுறோம் தனியாக. போட்டிருக்கோமா? இப்போ 1 போட்டுட்டோம். 4 முடிச்சு போடுங்க. 1, இப்போ போடுறது 2வது, அடுத்து 3 முடிச்சு, அடுத்தது 4வது முடிச்சு போடுறோம். 4வது நாட் போட்டிருக்கோம். இப்போ 4 முடிச்சு போட்டாச்சு. இப்போ அப்படியே வந்து சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க கட்டோடு இருக்கிறத. இதே போல் தான் 4 நாளாக நீங்கள் பிரித்து போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், ஃபஸ்ட்டும் அளந்து விடணும். மேலே போகிற ஒயர் அளவு அளந்து விடணும். கட் பண்ணும்போதும் 4 முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணும்போதும் அந்த பக்கத்தில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணணும். இதே மாதிரியே அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். 4 நாளாக பிரித்து போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ 2 இடத்துல போட்டோம். இப்போ 3வது இடம் போடுறோம். நம்ம கருப்பு வந்து 8 போட்டிருக்கோம் இல்லையா, அதில் 4 நாளாக பிரித்தா 2 டைம் வரும். அதே மாதிரியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. 4 நாளாக பிரித்து போட்டுக்கிட்டு வாங்க. பாருங்கள், இப்படி 4 நாளாக போடணும்.
அடுத்த நாளுன்னு அதில் கடைசி வரைக்கும் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி தான் சைடுலேயும் நம்ம போட வேண்டியது வரும். இப்போ பாருங்கள் 4 நாளாக பிரித்து போட்டுட்டு வந்துட்டேன். அந்த கடைசியில் வந்துட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரியே இப்படி சைடு திருப்பிக்கோங்க. சைடு திருப்பிட்டு அந்த சைடில் பேஸ் வந்து 12 லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் 4 நாளாக போடணும். இப்போ இந்த கருப்பு கலர் மட்டும் 4 போடலாம். இதே மாதிரியே சுற்றிலும் நீங்கள் 4 நாளாக போட்டு கட் பண்ணுங்கள். எல்லா இடமும் போட்டுருங்க. சுற்றிலும் 4 சைடும் போடுங்க. போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லா சைடும் நான் போட்டுட்டேன். ஒயர் வந்து ஒரு கட்டு தீந்துட்டு 2வது கட்டில் நான் ஒயர் எடுத்து போட்டிருக்கேன். இப்போது அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி பிட்டு பிட்டாக இருக்குல்ல, ஜாயின் பண்ணணும். அதை நம்ம 4 நாள் போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விட்டோம்ல, அது வந்து பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள். வலது பக்கம் பார்த்து ஒன்று, இடது பக்கம் பார்த்து ஒரு ஒயர் போகும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். அந்த இடத்துல மட்டும் ஐங்கோண வடிவத்தில் உங்களுக்கு கேப்பு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். 4 நாளாக அளந்து போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டும் அளந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாகவும் அளந்து கட் பண்ணணும். அந்த இடங்களில் வந்து ஜாயின் பண்ணணும். பிட்டு பிட்டாக இருக்கும் நமக்கு. சுற்றிலும் அந்த இடங்களை ஜாயின் பண்ணுங்கள். அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், அந்த மாதிரி பிட்டு பிட்டாக இருக்கும். இப்போ அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் ஐங்கோண வடிவத்தில் தெரியாது. சைடில் போகிறது ஒன்று பாருங்கள், அந்த பக்கம் மேலே போகிறது ஒன்று. அந்த 2ஐயும் சேர்த்து போட்டாக்கா அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஐங்கோண வடிவத்தில் தெரியாமல் இருக்கும். அதனால் அந்த இடத்துல அந்த கட் பண்ண ஒயர் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக அந்த 4 மூலையில் மட்டும் போட்டுட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல அப்படி போட்டுட்டு அதன் பிறகு அதை மட்டும் அந்த கடைசி முடிச்சு அடையாளத்துக்கு முடிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு போடும்போது ஒரே கலர் ஒயராக இருக்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதுக்காக மற்றபடி இந்த பாருங்கள், இந்த சைடில் போடுற இடத்துலலாம் ஐங்கோண வடிவத்தில் தான் தெரியும். இந்த கடைசியில் பாருங்கள், அந்த இடத்துல போடும்போது சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கடைசியில் போட்டுட்டு இந்த இடத்துலையும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா பாருங்கள், வரிசையாக அப்படியே 5 நாட்டாக தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம். அதனால் அதே மாதிரி தான் இந்த சைடும். இதே மாதிரியே இப்படியே போட்டுக்கிட்டே வந்துடுங்க. 4 சைடும் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அடையாளத்துக்கு 4 கார்னர்லேயும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது இப்போ அந்த ஐங்கோண வடிவத்தில் போட்டோம்ல, அதை வந்து எடுத்துக்கக்கூடாது. மேலே போகிற 4 ஒயர் 4 நாளாக பிரித்து போட்டோம்ல, அந்த 4 ஒயரை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த 4 ஒயரில் சென்டரில் நடுவில் உள்ள 2 ஒயரை எடுத்து ஒரு நாட் போடுங்க சேர்த்து. மேலே போகிற 4 ஒயரில் நடுவில் உள்ள சென்டரில் உள்ள 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டாச்சு. அதன் பிறகு அதிலிருந்து வர ஒயரை வச்சு வலது பக்கம் ஒரு நாட்டு, இடது பக்கம் ஒரு நாட் போடுங்க. மீதி இருக்கிற ஒயரை மொத்தம் 4 ஒயரில் சென்டர் ஒயர் 2 ஒயரை சேர்த்து ஒரு நாட் போட்டோம். அதன் பிறகு வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒரு முடிச்சு போட்டாச்சு. இப்போது அதிலிருந்து வர ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி கிராஸ் ஆகுது. அந்த கிராஸ் ஆகிற இடத்துல ஒரு நாட் போடுங்க. போட்டாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒன்று போட்டோம், அதுக்கப்புறம் சைடில் 2 போட்டோம், அதன் பிறகு மேலே ஒன்று போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள். அந்த ஐங்கோண வடிவத்தில் வருது பாருங்கள், அந்த ஒயரை விட்டுருங்க. அந்த ஒயரை விட்டுறணும் பாருங்கள். அந்த ஐங்கோண வடிவத்தில் வருது பாருங்கள், அதை இப்படி தனியாக வச்சுட்டு 4 நாளாக நம்ம மேலே போகிற ஒயர் பிரித்தோம்ல, அந்த 4 ஒயரில் பாருங்கள் சென்டரில் உள்ள 2 ஒயரை எடுத்து ஒரு நாட் போடுறோம். அதை போட்டுட்டு அதன் பிறகு
பாருங்கள் சைடில் ஒரு ஒயர் மீதி இருக்குல்ல, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்குது. அப்போது இந்த போட்ட முடிச்சிலேருந்து வர ஒரு ஒயரை வச்சு வலதில் ஒன்று இடத்துல ஒரு டைம் போட்டுருங்க. லெஃப்ட்டில் ஒரு நாட், ரைட்டில் ஒரு நாட் போடுறோம். போட்டுட்டு மேலே ஒரு நாட் வந்துடும். மொத்தம் 4 முடிச்சு போடுறோம். இப்போ 4 ஒயர் இருந்துச்சு. அந்த 4 ஒயருக்கு நம்ம 4 முடிச்சு வர மாதிரி போட்டிருக்கோம். இப்போ ஒரு குமிழ் மாதிரி நமக்கு வரும். இதே மாதிரியே நீங்கள் சுற்றிலும் போடணும். இப்போ இந்த கருப்பு கலரில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த க்ரீனை விட்டுருங்க. அந்த ஐங்கோண வடிவத்தில் வருதுல, அந்த க்ரீனை விட்டுட்டு மேலே போகிற அந்த 4 ஒயர் எடுத்துக்கிட்டோம், கருப்பு ஒயரை. அதில் சென்டர் ஒயர் 2 சேர்த்து ஒரு நாட் போடுறோம். அதன் பிறகு சைடில் ஒன்று அந்த கருப்பு நாட் போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி கிராஸ் ஆகும். அதனால தான் இது கிராஸ் கட் கூட சொல்கிறோம். கிராஸ் ஆகிற இடத்துலனா நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் மற்ற எல்லா இடத்துலையும் பாருங்கள், 4 நாளாக இருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் போடுங்க. சுற்றிலும் போடுங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் சுற்றிலும் பாருங்கள் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு அந்த பாருங்கள், அந்த ஜாயின் பண்ண ஒயர் முடிச்சு போட்டிருந்தோம்ல, அதை எடுத்து விட்டுருங்க. அந்த முடிச்சியை இந்த பக்கம் ஐங்கோண வடிவத்திலேருந்து வர ஒயர் பாருங்கள், ஐங்கோண வடிவத்தில் வருதுல்ல, அதிலேருந்து வர ஒரு ஒயர் இந்த பக்கம் சைடாக வரும். இந்த பக்கம் பாருங்கள், அந்த முடிச்சு போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த ஒயரு அது பாருங்கள் இந்த மேலே சாயும். அந்த 4 முடிச்சு போட்டிருந்தோம்ல, அதுக்கு மேலே இது சாஞ்சி வரும், கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் ஆகிற இடத்துல இந்த பக்கம் ஒன்று போட்டாச்சு. அந்த 4 முடிச்சியும் சுற்றிலும் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஐங்கோண வடிவத்தில் இருந்து வருதில்ல, அதில் ஒரு ஒயர் லெஃப்ட் பார்த்து ஒன்று, ரைட்டு பார்த்து ஒன்று போகும். அந்த ஒயரை வச்சு இந்த இடத்துல பாருங்கள் 2 முடிச்சு அது போட்டாச்சு. போட்ட பிறகு பாருங்கள், சுற்றிலும் 2 பக்கமும் போட்ட உடனே அதிலிருந்து வர ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு. அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. அடுத்த ஸ்டெப் நீங்கள் இது தான் பண்ண போகிறீங்க. இந்த 4 அந்த 4 சுற்றிலும் பாருங்கள் முடிச்சு. இப்போ இது பாருங்கள், அந்த ஐங்கோண வடிவத்தில் வரதில் ஒரு ஒயர் இந்த பக்கம் போட்டோம். அதுக்கப்புறம் வலது பக்கம் பாருங்கள் ஒரு ஒயர் வருது, அதை வச்சு இந்த பக்கம் போடுங்க. பார்டர் மாதிரி அதுக்கு ஒரு சுற்றிலும் அந்த 4 முடிச்சு போட்டோம்ல, அந்த முடிச்சுக்கு பார்டர் கொடுக்குற மாதிரி போட போகிறோம். அது எந்த ஒயர்னால் அந்த ஐங்கோண வடிவத்தில் அந்த ஜாயின் பண்ணது பிட்டு பிட்டாக கட் பண்ணி விட்டுருந்தோம்ல, அதிலேருந்து வந்த ஒயர். அது அதில் முடிச்சு போட்டிருந்தோம் அந்த ஒயர். இதே நம்ம மினி பேஸ்கெட்டாகவும் போட்டிருக்கோம், சின்னதாக போட்டிருக்கோம். 12 ஒயர் கட் பண்ணிவிட்டு 12 ஒயரை வச்சு கூட போட்டிருக்கோம். இது 24 ஒயர் கட் பண்ணியிருக்கோம்ல, அதே நம்ம 12 கட் பண்ணி கூட போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புரியும் பாருங்கள். இது கருப்பு கலர் முடிச்சு வருது இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த ஐங்கோண வடிவத்தில் இருக்கிற அந்த பச்சை கலர் ஒயர்லேருந்து வர ஒயரை இப்படி பார்டர் மாதிரி வருது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வேறு கலர் ஒயருங்கிறதுனால புரியும் பாருங்கள். இதில் இருந்து பாருங்கள், இப்போ இந்த பக்கம் ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று போகும். இந்த மாதிரி தான் போடணும். உங்களுக்கு கையில் அப்படி பிடிச்சி காமிச்சிருக்கேன், அதே மாதிரி தான். முன்னாடி 4 நாளாக போட்டோம், மேலே போகிற ஒயர் 4ஐயும் போட்டோம். அதன் பிறகு இப்போ பார்டர் மாதிரி போடுறோம். அந்த ஐங்கோண வடிவத்தில் போட்டிருக்கோம்ல, அதிலிருந்து வர ஒயர்களை வச்சு ரைட்டில் ஒன்று போகும், லெஃப்ட்டில் ஒன்று போகும், அதை வச்சு போடுறோம். இந்த கார்னரில் சைடுலையும் அதே மாதிரி தான் போடுறோம். இதே மாதிரியே நீங்கள் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க, போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுற்றிலும் நான் அதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்துட்டேன். 4 போட்டோம், அதுக்கப்புறம் அந்த 4க்கு பார்டர் மாதிரி அதை சுற்றிலும் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இதன் பிறகு ரொம்ப ஈஸி தான் பாருங்கள், சுற்றிலும் நான் அதே மாதிரி போட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அந்த இடையில பாருங்கள் அந்த கேப்பு தெரியுதுல்ல, அந்த இடத்துல போட போகிறோம்.
இப்போ பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சி இருக்கும், கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் ஆகிற இடத்த போடுங்க. போட்டாச்சு. இப்போ அதிலிருந்து வர ஒயர் பாருங்கள், அதுக்கு மேலே சாஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சி வரும், கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் நீங்கள் இனிமேல் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி போடுங்க. அந்த கேப்பு தெரியுதுல்ல, பள்ளமாக குமிழ் குமிழாக தெரியுது. இப்போ அந்த பள்ளத்தை நம்ம வரிசைப்படுத்த போகிறோம், வரிசையாக நிப்பாட்ட போகிறோம். பாருங்கள், இப்படி இப்படி வச்சு பாருங்கள், அந்த ரெண்டையும் வச்சு பாருங்கள். இந்த ரெண்டையும் வைக்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், ஒன்றோட ஒன்று சாயுது, கிராஸ் ஆகுது. ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் சாஞ்சி இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த பள்ளத்தில் ஒன்று போடுங்க. போட்டுட்டு அதன் பிறகு அதிலிருந்து வர ஒயர் பாருங்கள், ரைட்டில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று. நான் கை வச்சு பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. இந்த இடத்துல ஒன்று போடுங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒன்று போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த குழி பகுதி இல்லாமல் பாருங்கள், சமமாக இப்போ வந்திருக்கும். பாருங்கள், இப்போ வரிசையாக வந்துருச்சு, வரிசையாக வந்துருச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரியே தான் நீங்கள் ஒவ்வொரு குழி பகுதியவும் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த குமிழ் மாதிரி இருக்குல்ல, அதிலேருந்து வர ஒயரும் இந்த பக்கம் இருந்து வர ஒயரும் இதே மாதிரி தாங்க. இதுதான் ஸ்டெப்பு. உங்களுக்கு இப்போ வரிசையாக நிப்பாட்டி காமிச்சிட்டேன். இதே மாதிரியே ஒவ்வொரு குழி பகுதியும் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த குமிழுக்கும் இடையில உள்ள பகுதியை போட்டுக்கிட்டு வாங்க. போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி சமமாக நிற்கும். சந்து புள்ளி வைக்கிற மாதிரி ஒவ்வொரு 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அந்த மாதிரி வரும். பாருங்கள், இப்போ 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, நான் சமமாக அப்படி முடிச்சு காமிச்சேன்ல, அதை விட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரியே தான் நான் சொன்னேன்ல, அதே மாதிரியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஹைட்டு வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு அந்த சமமாக நிப்பாட்டுற மாதிரி காமிச்சேன். அந்த மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக குமிழ் இருக்கிற பகுதி ஃபுல்லாக போட்டுட்டிங்கனாக்க, அதன் பிறகு இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் எந்த 2 முடிச்சுக்கும் இடையில ஒரு முடிச்சு அந்த மாதிரி வரும். ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சி இருக்கும், கிராஸ் ஆகும். அந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் போட்டுட்டு வாங்க. பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். அந்த சாஞ்சி இருக்கிற இடத்துலலாம் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நான் இன்னும் கொஞ்சம் மேலே ஹைட் வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மேலே வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட் மாதிரி கீழே பாருங்கள் 2 ஷேப் தெரியுது. இடையில ஒரு டைமண்ட் மாதிரி வருது பாருங்கள். ஒயர் வந்து சின்னதாகிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் மேலே போட முடியல. அதனால் இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வருதோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கூட வந்து நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு காமிச்சேன்ல, அதை விட ஹைட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1/2 அடி ஒயர் சேர்த்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒயரோட திக்னஸை பொறுத்து உங்களுக்கு ஹைட் வந்து மாறுபடும். ஒயர் வந்து பாருங்கள், ஒரு சில இடத்துல ரொம்ப குட்டியாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போட முடியாது, அதனால் நிப்பாட்டிட்டேன். நீங்கள் அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கூட ஹைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1/2 அடி சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒயரை வந்து கட் பண்ணிவிட்டு கையில் எடுத்து பாருங்கள். ஒரு சில ஒயர் மொத்தமாக இருக்கும், ஒரு சில ஒயர் மெலிசாக இருக்கும். அந்த ஒயரோட தன்மையை பொறுத்து உங்களுக்கு ஹைட்டு வரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எப்படி சொருகிறதுன்னு காமிக்கிறேன். முடிச்சாச்சு, சமமாக முடிச்சிக்கோங்க. முடிக்கும்போது இப்போது இந்த இடத்துல கட்டை விரலை வச்சு இப்படி அமுத்துங்க. அந்த மேல் முடிச்சியை இப்படி அமுத்திட்டு அதுக்கும் பக்கத்தில் பாருங்கள் சைடில் போகுதில்ல, அந்த வரிசையில் பாருங்கள் சொருகியாச்சு. இப்போ அதை அப்படியே நீட்டமாக கீழே சாய்வாக சொருகிடுங்க. எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் அப்படியே சொருகிடுங்க. மேலே இருக்குல்ல, அந்த முடிச்சுக்கும் நேராக கீழே இருக்கிற முடிச்சு மேலே அந்த முடிச்சியை வச்சு அமுத்திட்டு அதன் பிறகு அதுக்கும் சைடில் போகிற 2 ஒயரில் சொருகிடுங்க. அவ்வளோதான். ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று சொருகணும். இதை அப்படியே வரிசையாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகுங்க. குறைஞ்சது ஒரு 6 முடிச்சிலையாவது சொருகுனா நல்லாயிருக்கும். நான் வந்து எப்போவும் ரொம்ப கட் பண்ணி போட மாட்டேன். நல்லா கை எட்டுற தூரம் சொருகி விட்டுருவேன். அப்படி சொருகும்போது உங்களுக்கு ஒயர் கட் பண்ணி தூக்கி போடுறத விட நீங்கள் ஃபுல்லாக சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டிங்கன்னா கூட வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும், வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கூட. அப்போ கூட ஏதோ டைட்டாக நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட நல்லா இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஸ்டிஃபாக தெரியும். எல்லாத்தையும் நான் சொருகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுற்றிலும் நான் சொருகிட்டேன். இந்த மாதிரி தான் வந்திருக்கு. கூட ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஏதோ வந்துருந்துச்சு. பாருங்கள், ஸ்கேலை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி சைடும் பார்த்துக்கோங்க. அகலமும் இந்த மாதிரி நீட்டமும் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு நமக்கு. ஏன்னா ஒரு சிலர் ஸ்கேல் வச்சு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்காக சொல்லியிருக்கேன். பாருங்கள் போதும், இதுவே நார்மல் சைஸ் நல்லா இருக்குது. கூட நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ் கட் மெத்தடில் போட்டாக்கா கொஞ்சம் பெருசாகவே தெரியும். இதுக்கு கைப்பிடி பாருங்கள், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.